ஸோ ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிக்கு வந்து கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பக்கத்துலேயே ரோடு இருக்குங்களா, ஸோ அந்த டஸ்ட்டெலாம் வந்து பறிஞ்சிது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷீட்டுக்கு எல்லாத்தையும் சரி கவர் போடலாம்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு வந்து பறிஞ்சிது. ஸோ அதனால் கவர் போட்டேன். ஸோ மொபைல் ஹோல்டரு ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. நீங்கள் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இருங்க கீழே இது போட்டு வச்சுருக்கேண்ணா, அதனால் லாஸ்ட் வீடியோ என்னடா இவன் லாஸ்ட் சைடு இந்த ஆரின்னு போட்டானே, அப்புறம் எதுக்கு மொபைல் ஹோல்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு கேட்பீங்க. ஆமாம், எனக்கு வந்து போன லாஸ்ட் சைடில் வந்து ரொம்ப வெறி ஏற்றிச்சு நம்ம கிளாசிக் 350. ரொம்ப கஷ்டப்பட்டேன் செம்ம. எனக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டாக வீடியோவே போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். கம்ஃபர்ட் இன் ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 அந்த வீடியோ போடலாம். உங்களுக்கு அப்படி வேணும், கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, லாங் ட்ரிப் போத்துலாம் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, இந்த வண்டி வாங்கலாமா அப்படின்னு ஒரு டெடிக்கேட்டாக வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் டெடிக்கேட்டாக அந்த வீடியோ ஒன்று கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் நிறைய பேர் கேட்டிங்கன்னா. ஆனால் ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் தான் எனக்கு, ஓகேங்களா. 80க்குள்ளேயே போனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ 80க்கு மேலே போனீங்கன்னா நம்ம வண்டி ஒரு ஓவர்லுக் காமிச்சிடறேன். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தோம்னா பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து நம்ம பைக்கு கிளாசிக் 350, ஓகேங்களா. இதுதான் பைக்கு. ஸோ நான் ட்ராவல் வாக்ஸு அது எதுவும் போட்டிருப்பேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் சேனல் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலனா லீவ் இட், விட்டுருங்க. அண்டு இப்போ வந்து சரி போயிட்டு மொபைல் ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நேவிகேஷன்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. போன வாட்டி ஆர்எஸ் ப்ரோ அமிச்சார், அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நேவிகேஷன் பண்ணுறதுலாம். ஸோ உங்களுக்கு கம்ஃபர்ட் பற்றி வீடியோ வேணா கேளுங்க, டெடிக்கேட்டாக போடுறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் வந்து இந்த பைக் பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து அப்டேட் பண்ணிடலான்ட்டு. ஏன்னா லாங் ட்ரிப்புலாம் வந்து ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது எனக்கு. ஒருவேளை என் ஃபிசிக் அது போல் இருக்கா, இல்லை எல்லாருக்குமே அது போல் இருக்கான்னு தெரில. 80லேயே போனால் கம்ஃபர்ட்டாக இருக்குது. அதுக்கு நம்ம லாங் ட்ரிப்பு குரூப் ரைட்லாம் போகிறோன்னா எப்படி 80லேயே போக முடியும், நீங்களே சொல்லுங்கள். ஸோ வழக்கம் போல் கிளச்சி நல்லா பிடிச்சிட்டு 4 எம்டி கிக் அடிச்சிடலாம். எம்டி கிக் அடிச்சாச்சு. ஆமாம், ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிஸ்கம்ஃபர்ட் ஆகிடுச்சு அந்த எம்டிகே ரைடில். அதனாலலாம் போட்டு விட்டேன் லாஸ்ட் சைடுன்னு. ஸோ அதனால் போவேன், சும்மா லோக்கல் மட்டுமே போகலாம் அப்படின்ட்டு. லாங்கெலாம் பிளான் வச்சுருந்தேன், கோயம்புத்தூர்லாம் போகலாம் அப்படி இப்படின்ட்டு. கோயம்புத்தூர், பெங்களூர் அப்படின்ட்டு. ஸோ வேலைக்கு ஆகாது போல். இப்படியே பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் எவ்வளோ இருக்குது அப்படியே. இந்த கிளச்சி இப்போது ஆடும் பாருங்களேன், பார்த்தீங்களா இப்போயே உள்ள வைப்ரேஷன். இதுதான் வந்து ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டு. அப்புறம் நான் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தேன், கொஞ்சம் ஐடிலிங்கே இருக்கட்டும். குவாலிட்டியான மொபைல் ஹோல்டர் போடலைன்னா பைக்கே வந்து ஃபயர் ஆகிடுது அப்படின்ட்டு. அந்த ஒயர் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகி ஃபயர் ஆகிடுது அப்படின்ற நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தேன். நம்ம குவாலிட்டியாக போடலாம் அப்படின்ட்டு. ஸோ என்னென்னு டிசைட் பண்ணல, போபோ போடலாமா அப்படி டிசைட் பண்ணல, ஷாப்புக்கு போயிட்டு பார்த்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம பைக் சும்மாவே ஹீட் ஆகும். ஸோ ஷார்ட் சர்க்யூட்லாம் ஆச்சுன்னா ஹீட் ஈஸியாக கழிச்சிரும். ஸோ பைக்கே வந்து ஃபயர் ஆகுது. நிறைய வீடியோஸ் பார்த்துருந்தேன், அதிலே வந்து பயமாக இருந்துச்சு, ஒரு மொபைல் ஹோல்டரால் பைக் வந்து ஃபயர் ஆகுதா அப்படின்ட்டுலாம் இருந்துச்சு. சரி போடுவோம், ஒரு கம்பெனியாக போடுவோம். இப்போ நெக்ஸ்ட் அப்கிரேட் பற்றி நான் சொல்கிறேன், ஓகேங்களா. அது கிட்ட எடுக்க போகிறப்போ நான் கிட்ட சொல்கிறேன், ஓகேங்களா. ஒரு 6 months பார்த்தீங்கன்னா கிளாசிக் என்கிட்ட இருக்கும். ஆமாம், ஸோ வெயில் நல்லா அடிக்குது. நான் அந்த ஷாப்புக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே டியூன் மக்களே. ஸோ ஓகே கைஸ், அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மொபைல் ஹோல்டர் வந்து வாங்கிட்டோம். இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 வாங்கினேன், ஓகேங்களா. எப்படி ஸோ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தோன்னா நான் போபோ தான் போடலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் யோசித்தேன், நம்ம இன்னும் கொஞ்ச நாள் அப்கிரேட் பண்ண போகிறோம் பைக்கு, சரி அதில் போட்டுடலாம் ஒரேடியா அப்படின்ட்டு. ஸோ இதுதான் நான் வாங்கினேன். த அன்பாக்சிங் தி மொபைல் ஹோல்டர் நல்லா தான் இருக்குது. ஸோ நார்மலாக ஒரு 500க்கு 10 தான், ஓகேங்களா. சூப்பராக இருக்குல்ல. இது நான் எங்கே வாங்கினேன்னா கடை பேர் என்னதுரா? மெட்ராஸ் பைக்கர்ஸ்னு, ஓகேங்களா. நான் லொக்கேஷன் அவங்க டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ சார்ஜிங் பாயிண்ட் இங்கே இருக்குது, 5 volt எல்லா அக்சசரிஸும் உங்ககிட்ட இருக்குது, எக்ஸ்ட்ராஸ்லேருந்து எல்லாமே. அண்டு சார்ஜிங் சாக்கெட் இங்கே இருக்குது. இது நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதனால் எனக்கு தெரியும் எப்படின்ட்டு. இது மழையெல்லாம் நிறுத்தினீங்கன்னா போயிடும், ஓகேங்களா. ஃபுல்லாக மழையில் ஒரு 1 hour நினச்சின்னா இது ஃபுல்லாகவே இது வந்து ஒர்க் ஆகாமல் போய்டும். ஸோ மழையில் நிப்பாடாதீங்க, பார்க்கிங் வந்து மழையில் இல்லை, ஓகேங்களா. இது போல் சரி மெயினே வந்து இந்த குவாலிட்டி தான். இந்த ஒயர் குவாலிட்டி நல்லா இருக்கணும். ஸோ இந்த ஒயர் குவாலிட்டி வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது, ஓகேங்களா. அதே போல் ஃபோன் வந்து வைக்கலாம். இந்த 6.5 inch ஃபோனு
ஓப்போ அந்த ஃபோன் வந்து வைக்கலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொபைல் ஹோல்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலி மொபைல் ஹோல்டரோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா 500 ஆச்சு. அண்ட் ஃபிக்ஸிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் வாங்கிட்டாங்க. ரொம்ப வந்து ஹை ஃபிக்ஸிங் சார்ஜ். ஓகேங்களா, 100 ருபீஸ். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் ஏதாவதுலாம் ஒரு 50 ரூபா 30 ரூபாயிலே முடிச்சிடலாம். எனக்கு வந்து அந்த மெக்கானிக் தெரியாது. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிட்டிங் சார்ஜே வந்து 100 ருபீஸ் வாங்கிட்டாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ்க்கு. ஸோ நான் வந்து ஆக்சுவலி போபோ தான் பார்த்தேன். ஓகேங்களா, போபோவில் வந்து 1800 சொன்னாங்க. வித் ஃபாஸ்ட் சார்ஜிங் 30 வாட்ஸோட வரும். அண்ட் ஒயர்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 சம்திங் சொன்னாங்க போபோவில். அண்ட் போபோ வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் ப்ரூஃப். இது வந்து வாட்டர் ப்ரூஃபில் அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லை, 5 வாட்ஸ் சார்ஜிங் தான் இது. ஓகேங்களா, அண்ட் போபோ பார்க்கும்போது சரி ஏன் நீங்கள் கேட்பீங்க 500 ரூபாய்க்குலாம் ஏன் ப்ரோ போடுறீங்க, ராயல் என்ஃபீல்டு வச்சுட்டு இல்லை கம்பெனியாக போகலாம். ராயல் என்ஃபீல்டில் வந்து வைப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ வைப்ரேஷன்ஸை விஸ்டாண்ட் பண்ணுற மாதிரினா போபோ தான் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து நம்ம வந்து ஒரு 6 months தான் யூஸ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய அப்கிரேட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த அப்கிரேட் பண்ணுறப்ப மேக்ஸிமம் அதிலே வந்து மொபைல் ஹோல்டர்லாம் வந்துடும். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணல, யோசிச்சுட்டு போபோவில் எதுக்கு வாங்கணும், இதுவே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா என் அப்பா வந்து ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் ஃபியூச்சர் அப்டேட் பண்ணப்போ இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணுற ஐடியா இல்லை, இப்போதைக்கு இல்லை. ஸோ அப்பா ஓட்டம்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா லாங் ட்ரிப் ஸ்டார்டிங்கு நீங்கள் எல்லாம் வீடியோ பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ரொம்ப கஷ்டமாச்சு. ஸோ திரும்ப நான் சொல்ல வரும்ல, அந்த ஸ்டார்டிங் வீடியோ நீங்கள் பார்த்துங்க, தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நம்ம ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா ஃபயர் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா ஹீட்டிங்கும் வந்து அதிகமாக இருக்குது. ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது அதுக்கு ஷார்ட் சர்க்யூட்டும் ஹீட்டிங்கும் ஈஸியாக இருக்கும் ஃபயர் கேட்ச் ஆகிறதுக்கு. ஆனால் ஒயர்ஸ்லாம் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். அதெல்லாம் பார்த்து தான் வாங்கணும். ஒன்றும் எனக்கு ஒயரும் குவாலிட்டியாக வேணும். 250 ரூபாய்க்கு இருக்குது, எனக்கு ஒயர் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்ட்டு பார்த்து தான் நான் வாங்கினேன். ஸோ உங்களுக்கு பைக் வந்து இப்போ நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் நான் வந்து எப்படி வந்து மெக்கானிசம் ஃபிட் பண்ணியிருக்கேன்னா, கீ வந்து ஆன் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து சார்ஜ் ஆகிற மாதிரி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்படியே விட்டு போனால் வர போகிறவங்க எல்லாருமே வந்து நம்ம சார்ஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க. டேரக்ட் கனெக்ஷன் பேட்டரியில் கொடுத்துருந்தா. ஓகேங்களா, ஸோ பேட்டரியும் வந்து வீக் ஆகிடும். ஸோ அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி ஒரு 9 months கழிச்சு வந்து மொபைல் ஹோல்டரே போட்டேன். ஸோ பேட்டரி வந்து நல்லா செட் ஆகட்டும் அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸோ அதனால் டேரக்ட் கனெக்ஷன் பேட்டரியில் கொடுக்கல. எப்பவுமே பவர் சப்ளை இருந்துகிட்டே இருக்கும் பவர் சாக்கெட்டில். அண்ட் கீ ஆன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பவர் சாக்கெட்டில் வந்து பவர் சப்ளை வர மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ பைக் ஆன் பண்ணி காமிக்கிறேன், வைப்ரேஷன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ கைஸ் இப்போ நான் பைக் வந்து ஆன் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் வைப்ரேஷன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்ட்டு பாருங்கள். ஓகேங்களா, ஸோ நான் ஆல்ரெடி வந்து வண்டியெலாம் ஆன் பண்ணி பார்த்துட்டேன், கிக்கெல்லாம் வந்து அடித்து பார்த்துட்டேன். ஸோ நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா வைப்ரேஷன்ஸ் எவ்வளோ இருக்குது? கைஸ் வைப்ரேஷன்ஸ் தெரியுதுங்களா? கிட்ட இங்கே இருக்குது. ஸோ கைஸ் வைப்ரேஷன்ஸ் தெரியுதா எவ்வளோ வைப்ரேஷன்ஸு? ஸோ இதுதான் வந்து அந்த லோக்கலுக்கும் போபோ கம்பெனிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. ஸோ போபோ போட்டிங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன்ஸை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஓகேங்களா, இது வந்து லோக்கல் வைப்ரேஷன்ஸ் தெரிஞ்சுங்களா? எவ்வளோ வைப்ரேஷன்ஸ் பாருங்கள். அப்படியே ஃபோனே கடகடன்னு ஆடுது. இதில் உங்களுக்கு வந்து நேவிகேஷனே தெரியாது. ஸோ ஆனால் நீங்கள் வந்து ஒரு 20க்கு மேலே போகும்போது, ஒரு 40க்கு மேலே போகும்போது வைப்ரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகிடும். அண்ட் 100க்கு மேலே வந்து வைப்ரேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ கைஸ் இதுதான் வந்து இன்றைக்கி வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சினா லைக் ஷேர் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் நவீன் வித் CM20. நெக்ஸ்ட் கண்டென்ட்டில் சந்திக்கிறேன். அது வரையும் ஸ்டே டியூன், ஸ்டே சேஃப், பாய்.